உக்ரைன் ரஷ்யா வார் டென்ஷன்ஸ் வந்து கடந்த சில நாட்களா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட டெவலப்மெண்ட்ஸ் என்ன, இந்தியாவுக்கு அதனால என்ன பாதிப்பு அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ரஷ்யா வந்து உக்ரைன் மேல ஒரு பெரிய ஏர் அட்டாக் வந்து பண்ணியிருந்தாங்க. அங்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கை தாக்கி அதுல 24 பீப்புள் வந்து இறந்திருந்தாங்க. அதுக்கு பதிலா போலாந்து வந்து ரஷ்யாவோட ட்ரோன் வந்து ஷூட் பண்ணியிருந்தது. போலாந்து தான் ஃபர்ஸ்ட் ஒரு நாட்டோ கண்ட்ரி வந்து ரஷ்யா மேல அட்டாக் பண்ணுது. அதுக்கடுத்து இப்ப ரீசெண்டா உக்ரைன் வந்து நேத்து ரஷ்யாவோட ஆயில் டெர்மினல் மேல ட்ரோன் அட்டாக் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சோ இது நடந்த உடனே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான பீஸ் டாக் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதனால திரும்ப வந்து வார் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யா மேல எனக்கு இருக்கிற பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்து ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்ற கண்ட்ரிஸ் மேல போடுற டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி இந்தியா மேல அமெரிக்கா வந்து 25% அடிஷனல் டேரிஃபே இந்த ரஷ்யால இருந்து வாங்குற ஆயில்னாலதான் வந்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம போன வாரமே அவரு யூரோப்பியன் யூனியனே வந்து பிரஷர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. சைனா அண்ட் இந்தியா இவங்க 2 பேர் தான் ரஷ்யா இருந்து அதிகமா ஆயில் வாங்குறாங்க, அவங்க மேல யூரோப்பியன் யூனியனும் வந்து டேரிஃப் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ யூரோப்பியன் யூனியன் மட்டும் இல்லாம G7 கண்ட்ரீஸையும் வந்து அந்த மாதிரி டேரிஃப் போட சொல்லி அவர் வந்து பிரஷர் பண்ணியிருக்காரு. G7 கண்ட்ரீஸ்ல பிரான்ஸ், ஆல்ரெடி USA, UK, ஜெர்மனி, ஜப்பான், இட்டாலி, கனடா இந்த 7 கண்ட்ரிஸ் இருக்கு. சோ ஆல்ரெடி USA டேரிஃப் போட்ட மாதிரி மத்த கண்ட்ரிஸும் டேரிஃப் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பிரஷர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் போதே இந்தியால இன்னொரு பெரிய டெவலப்மெண்டா அதானி வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, அவங்க போர்ட்ஸ்ல யூஎஸ்ஆல சாங்ஷன் பண்ணப்பட்ட சிப்ஸை வந்து என்ட்ரி பண்ண மாட்டோம், அதுக்கு நாங்க தடை விதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால இந்தியாக்குள்ள வர ரஷ்யன் க்ரூட் ஃப்ளோஸ் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ இப்ப ரீசெண்டா இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கும்போது திரும்ப ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான வார் வந்து எக்ஸ்கலேட் ஆகும். அதனால அமெரிக்காவோட இன்டர்ஃபியர் உள்ள வந்து அது திரும்ப இந்த டேரிஃப் இந்த மாதிரி விஷயங்கள்ல போகும் அப்படின்னு தெரியுது. சோ இது அடுத்தடுத்த வீக்ல எப்படி போகுது, அதனால இந்தியாவுக்கு வந்து ஆல்ரெடி 50% அமெரிக்கன் டேரிஃப்னால பாதிக்கப்பட்ட இந்தியாவுக்கு மேல பாதிப்புகள் என்ன அப்படிங்கறத அடுத்தடுத்த வீக்ல தான் நமக்கு தெரியும்.